ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அழகூஸ் கவர்மெண்ட். இன்றைக்கி பீட்சா பண்ணுறதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவ்வுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். மைதா 6 கப் எடுத்திருக்கேன். அதோட தண்ணி 2 கப், தயிர் 1/4 கப், ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் 2 டீஸ்பூன், எண்ணெய் 1/4 கப், உப்பு, சர்க்கரை. இந்த மாதிரி ஒரு அழகான நல்ல அகலமான பவுல் எடுத்துக்கோங்க. இதில் மிதமான சூடில் தண்ணி ஊற்றிருக்கேன், 2.5 கப் அளவு. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இந்த சர்க்கரை தான் வந்துட்டு ஈஸ்ட்டுக்கு ஃபுட்டு மாதிரி. இப்போ ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் 2 டீஸ்பூன் அளவு இதோட சேர்த்துடலாம். இந்த மாதிரி ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ரேப்பிட் ரைஸாக இருக்கும், சீக்கிரமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரைஸ் ஆகும். இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பபுள்ஸ் மேலே ஃபர்மெண்ட் ஆகி வரணும். அந்த மாதிரி வந்ததுன்னா உங்கள் ஈஸ்ட் நல்லா இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு அந்த மாதிரி வரலைன்னா இதுக்கு மேலே அந்த டவ்வை ப்ரொசீட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வரணும். இப்போ நம்ம இதில் வந்துட்டு மைதா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 கப் அளவு எடுத்திருக்கேன். இதில் 4 பெரிய பீட்சாஸ் வரும். இப்போ இதோட ஒரு 1/4 கப் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக, கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவு எண்ணெய், ஆலிவ் ஆயில் இல்லாட்டி ஏதாவது ஒரு அன்ஃப்ளேவர்ட் ஆயில் எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பை வந்து கடைசியாக சேர்க்கணும். ஈஸ்ட்டும் உப்பும் வந்து சரியாக வராது. அதனால் முதல்ல ஈஸ்ட் ரைஸ் ஆனதுக்கப்புறம் மாவோட நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவு இதை வந்துட்டு ரஃப்பாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் கையால் இந்த மாதிரி எல்லா மாவும் நல்லா ஒன்று சேர்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க, வெட்டாகிற அளவுக்கு. இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தண்ணி குறைச்சலாக இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ண பார்த்திங்கன்னா சரியாக வந்துடும். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இந்த அளவில் பண்ணிங்கன்னா டவ்வை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படியும் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். பட் நிறையா யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நீட் பண்ண உங்களுக்கு நல்லா சாஃப்டாக நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் வச்சு நீட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா நீட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாக சாஃப்டாக ஆகிட்டே வருது டவ். நல்லா ஃபோல்ட் பண்ணி பாம் வச்சு அழுத்தி இந்த மாதிரி நீட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் நீட் பண்ணணும். இப்போ இதை நம்ம ஒரு ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். ரவுண்டாக ஷேப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கையால் 2 சைடும் சுற்றி விட்டிங்கன்னா இப்போ அழகாக ரவுண்டாக வந்துடும். இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சிங் பவுல் எடுத்திருந்தோம் இல்லையா, அதிலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இதை வச்சிடலாம். இது ரெஸ்ட் ஆகட்டும். ஒரு 1 ஹவருக்கு நல்லா ரெஸ்ட் ஆகட்டும். மேலே வந்து ஒரு வெட் கிளாத் போட்டு மூடிடுங்க. வெட் டவல் போட்டுட்டு அது மேலே ஒரு ட்ரை டவல் போட்டு 1 ஹவர் ரெஸ்ட் பண்ண விட்டுருங்க. இது ரெஸ்ட் ஆகிட்டு இருக்க நேரத்தில் நம்ம டாப்பிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கன் டாப்பிங் பண்ணலான் இருக்கேன். ஸோ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இதோட மிளகாய்த்தூள், அப்புறம் மஞ்சள் தூள், உப்பு, அப்புறம் கொஞ்சம் தயிர், இவ்வளோ தான் இன்றைக்கி நான் சேர்த்து மேரினேட் பண்ணுறேன். நீங்கள் இதில் வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவு சேர்க்கலாம். பட் இது ரொம்ப சிம்பிளான ஒரு மேரினேஷன், நல்லாயிருக்கும். இது நான் இன்றைக்கி ஏர் ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும் மேரினேட் பண்ணி இருக்கட்டும். இது மேரினேட் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி
ஏர் ஃப்ரையரை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். 200 டிகிரிஸில் இப்போ ஒரு 10 to 15 மினிட்ஸ் பக்கமாக இதை வந்து ஏர் ஃப்ரை பண்ணால் போதும். கொஞ்சமாக வந்துட்டு ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதோட நடுவில் குக் ஆகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அதை வந்து கொஞ்சம் ஷேக் பண்ணிவிட்டு உள்ளே வச்சுருங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு சிக்கன் டாப்பிங். இப்போ சாஸ்க்கு ஒரு 5 தக்காளி எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு பிளான்ச் பண்ணிடணும். பிளான்ச் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை தோலெல்லாம் எடுத்துட்டு அரைச்சிக்கலாம். மிக்சர் ஜாரில் வந்து இந்த மாதிரி 5 தோல் உரித்த தக்காளியை சேர்த்துட்டு அதோட ஒரு 4 பல்லளவு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் மிளகு, உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை, ஆரிகானோ, ட்ரைடு ஆரிகானோ தான் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நம்ம சாஸ் பேஸ்ட்டை வந்து இதில் போட்டு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டால் பீட்சா சாஸ் ரெடி ஆயிரும். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. பீட்சாவுக்கு வந்து நல்ல ஹீட் வேணும். ஸோ 2 இதையுமே இது பண்ணிடலாம். டவுன் நல்லா ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். இதையும் ஷேப் பண்ணிடலாம். என்னோடய அவனில் வந்து நான் 2 டாப் அண்ட் பாட்டம் உள்ள இது 2யுமே வந்துட்டு ஹீட்டர் வந்து ஆனில் வச்சுருக்கேன். ஃபுல் டெம்பரேச்சர் வச்சுருக்கேன். ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிடணும் அவனை. இப்போ இதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு 4 பீசஸாக கட் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக நல்லா வந்திருக்கு டவ். இப்போ ஒரு பீஸ் எடுத்து ரவுண்டாக ஷேப் பண்ணிவிட்டு நான் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கட்டை வச்சு தான் தேய்க்க போகிறேன். இந்த மாதிரி கையில் ஃபோல்ட் பண்ணி அதை ரவுண்ட் ஆக்கிக்கோங்க. தண்ணி வந்து இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீட் பண்ண டவ் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா வந்துடும். நல்லா ப்ளையபிளாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஈஸியாக என்னால் வந்துட்டு அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி தேய்க்க முடியுதுன்னு பாருங்கள். நான் ரொம்ப டஸ்ட் பண்ணுறதுக்கு கூட ஃப்ளார் ரொம்ப எடுக்கலை. உங்களோட பீட்சா பிளேட் என்ன சைஸோ அந்த அளவுக்கு நல்லா இதை வந்துட்டு தேய்ச்சிக்கோங்க. இப்போ பீட்சா பிளேட்டில் வந்து கொஞ்சமாக வந்துட்டு மைதா டஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இந்த மாதிரி கையால் சைட்ஸ் எல்லாம் அழுத்தி விட்டுக்கோங்க. உங்களுக்கு இந்த ரெடிமேட் பீட்சாஸ் கிடைக்கிற மாதிரி அதே ஷேப்பில் ரொம்ப அழகாக வரும் பீட்சா. இப்போ நம்மளோட பேஸ் ரெடி ஆயிடுச்சு. டாப்பிங்ஸும் ரெடியாக இருக்குது. கொஞ்சம் ஆனியன்ஸ், கேப்சிகம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம செஞ்ச சாஸை வந்துட்டு இதில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். எல்லா பக்கமும் வர்ற அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் சீஸ் ஆட் பண்ணிடலாம். சீஸ் வந்து நான் இன்றைக்கி அமுலோட பிளெண்டட் சீஸ் தான் வாங்கியிருக்கேன். மொசரல்லா அண்ட் செடார் பிளெண்ட். இது நல்லா ஃபுல்லாக சீஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இந்த 4 பீட்சாஸ்க்கு வந்து ஒரு 2 சீஸ் பேக்கெட்ஸ் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. அந்தளவுக்கு சீஸ் சேர்த்துருக்கேன்.
இந்த டாப்பிங்ஸ் எல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து சிக்கனை சூஸ் பண்ணியிருக்கேன். வெஜிடேரியனாகவும் பண்ணலாம். இதை வெறும் மார்கரிட்டா பீட்சாவும் பண்ணலாம். வெறும் டொமேட்டோ சாஸும் சீஸ் டாப்பிங் மட்டும் போட்டு பண்ணலாம். இப்போ கொஞ்சம் ஆனியன்ஸ் இதில் சேர்க்குறேன், கொஞ்சம் கேப்சிகம், அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட் கார்ன். அவன் வந்து ரெடியாக ப்ரீஹீட் பண்ணி இருக்குது. இந்த டாப்பிங்ஸ்லாம் சேர்த்தோன்னே ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு பேக் ஆனால் போதும், நமக்கு பீட்சா வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ மேலேயும் கொஞ்சமாக வந்துட்டு சீஸ் போடுறேன். அவ்வளோதான், பீட்சா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம கடைகள்லாம் வாங்குகிற மாதிரியே ரொம்ப சீஸியாக ஜூஸியாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ட்ரை பண்ணி பாருங்கள். என் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.